டிஎம்கேவோட பி டீமா வந்து டிவிக்கேன்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் ஸ்கூல் பசங்க அரசியல், சோஷியல் மீடியா அரசியல்ங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அதாவது அவருடைய பேச்சு என்பது ஒரு கோமாளித்தனமான ஒரு பேச்சாக இருக்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் வந்து சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு. மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நாட்டு மக்களை பற்றி அவர் கவனம் செலுத்துறதே இல்லைங்க. ஆபத்து நிறைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி போயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் பத்தி யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு விஜய் அவர்களை பிடிக்கும், அதனால நான் உங்களுக்கு தளபதியை பிடிக்குமா? எல்லாரும் எல்லாருக்கும் பிடிக்கும்ல. நீங்க வெற்றி கழகத்துல இல்ல. நேரடியா மோடி அவர்களை பார்த்து இந்த மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியா தமிழ் மொழியை கொண்டு வருவதற்கு நம்ம பிஜேபி அரசு முயற்சி எடுக்கணும் நம்ம பேச வேண்டியதானங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க தேவையில்லாம இவர் இடுப்பக்கிள்னாரு, தண்ணி அடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சினிமால இருந்து வர்றாரு, கோமாளித்தனமா பேசும்போது அவர் நடிகர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் இணைகிறாங்களா? ஒரு மாற்றம் நிகழணும். நல்லவர்கள் வந்து அதிகாரத்திற்கு வந்தா மட்டும்தான் கெட்டவர்கள் வீழ்ந்து போவார்கள். நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்டோம் என்றால் கெட்டவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருப்பாங்க, நாட்டை நாசமாக்குவாங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் நம்ம லோயலா மணி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். டிஎம்கேவோட பி டீமா வந்து டிவிக்கேன்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் ஸ்கூல் பசங்க அரசியல், சோஷியல் மீடியா அரசியல்ங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது அவருடைய பேச்சு என்பது ஒரு கோமாளித்தனமான ஒரு பேச்சாக இருக்குது. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஒரு பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் மாதிரி அவர் பேச மாட்டேன்றார். பிஜேபி வந்து இந்தியா முழுமைக்கும் ஆட்சியில் இருக்குங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் வந்து சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு, கோமாளித்தனமா பேசுறாரு. நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இடி சொல்லிட்டாங்க 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு. நடவடிக்கை எடுத்துட்டு போங்க, விசாரணையை மேற்கொள்ளுங்க, உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க. 1000 கோடி தான் முறைகேடு நடந்துச்சா, இல்லை 40,000 கோடி முறைகேடு நடந்துச்சான்னு விசாரிச்சு யார் அறிக்கை தாக்கல் பண்ணணும்? இடி தானே பண்ணணும். இடி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. அந்த மோடி அவர்கள் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில தலைவராக தானே அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. அப்ப அண்ணாமலை அவர்களிடம் கையில பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை நீங்க சரியா பயன்படுத்தாம யாரை ஏமாற்றக்கூடிய வேலையை நீங்க செய்றீங்க. அப்ப திமுகவை காப்பாற்றக்கூடிய வேலையில் அண்ணாமலை அவர்கள் ஈடுபடுறாரா? அப்ப திமுகவுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த இடத்துலலாம் வந்து பிஜேபி முன்னாடி வந்து திமுகவை காப்பாற்றும். பிஜேபிக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த இடத்துல திமுக முன்னாடி வந்து பிஜேபியை காப்பாற்றும். அப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய பி டீமாக திமுகவும், திமுகவினுடைய பி டீமாக பிஜேபி தான் இருக்கு. நாங்க மக்கள் டீம், மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய மக்கள் டீமாக நாங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எந்த டீமும் கிடையாது. ஏ டீமும் கிடையாது, பி டீமும் கிடையாது, இசட் டீமும் கிடையாது. நாங்கள் மக்களுக்கான ஒரு டீம், மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு டீம், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தூய உள்ளம் கொண்ட ஒரு டீம் நாங்கள். ஆனால் இப்போது அவர் சொல்லிட்டு இருந்தார், சோஷியல் மீடியா நிறைய பேர் இதை சொல்லிட்டு இருந்தாலுமே ட்விட்டர்லேயுமே அதுக்கான செலிப்ரேஷன்ஸ், இப்போ ஒரு டேக் கிரியேட் பண்ணுறதோ, இல்லை இவ்வளோ நாங்கள் வந்து அந்த டேக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறதோ, இல்லை ஒரு ட்விட்டர் ஹேண்டில் மூலியமாக அதை பற்றி பேசுகிறதோ, அதுதான் அதிகமாக இருக்குது. அதை நம்ம அதிகமாக பார்க்கவும். அதாவது வந்து இது வந்து தகவல் தொழில்நுட்ப காலகட்டம், சரிங்களா? டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருச்சு. ஸோ அரசியலில் நம்மளுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிமுறைகளில் தகவல் தொழில்நுட்பமும் ஒன்று. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் சமூக வலைதளத்தில் எங்களுடைய கட்சி மிக பலமாக இருக்கிறது. அதை ஆளுங்கட்சி திமுகவாலேயே எதிர்கொள்ள முடியல. எங்களை இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்ற பிஜேபியாலே எங்களை எதிர்கொள்ள முடியல. அந்த அளவுக்கு எந்தெந்த களத்தை எல்லாம் எப்படி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் எங்கள் தோழர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடியது எல்லாவற்றையுமே ஆயுதமாக பயன்படுத்தி அதை வந்து அதன் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்பதில் எங்கள் தோழர்கள் முதன்மையாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சமூக வலைதளத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கறதில்லை. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது சமூக வலைதளத்தை சொல்லுகின்ற பொழுது அது பரவலாக எல்லாருக்கும் போய் சேருது இல்லை? அதுலேயும் நாங்கள் முதன்மையாக தானே இருக்கிறோம். களத்திலேயே எங்கள் தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுகவை நம்ம வீழ்த்துவோம் என்று எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான் சமூக வலைதளம். அந்த சமூக வலைதளத்தை நாங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருப்பதால் தான்
பிஜேபியாலும் திமுகவாலும் எங்களை எதிர்கொள்ள முடியாமல் சின்ன பசங்க சமூக வலைதளத்துல வந்து இவங்க இயங்கிட்டு இருக்காங்க. நாங்க சமூக வலைதளத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா முதல்ல. இல்ல அவங்க மெயினா கேட்கிற எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த அறிக்கை அரசியல், வீடியோ அரசியல்ல இந்த சோசியல் மீடியா அரசியல் மட்டும் தான் இதுவா? ஏன் இறங்கி வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்களா? நான் தான் சொன்னேன் 234 தொகுதிகள்லையும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று மகளிர் தினத்தன்று தமிழக வெற்றி கழகம் போராடியது உங்களுக்கு தெரியுமா? ம். உங்களுக்கு தெரியுதுங்க, பலருக்கு தெரியல. நாங்க என்னங்க பண்றது? இயங்கி கொண்டு தானே இருக்கிறோம். இப்போ கோடை காலம், வெயில் உச்சத்துல இருக்குது. எல்லா இடங்களையும் நம்ம தண்ணீர் பந்தல் நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கோம். நலத்திட்ட உதவிகள் பண்ணி கொண்டிருக்கிறோம். சேலத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நம்ம தோழர்கள் முன்னெடுத்தாங்க. ஈரோட்ல நம்ம தோழர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. சென்னையில பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்றிய அரசுக்கு எதிராகவும், மாநில அரசுக்கு எதிராகவும் போராட்டத்தை முன்னெடுத்து பல வழிகள்ல நம்ம மக்கள் பணி செய்து கொண்டு தானே இருக்கோம். இங்க பல பேருக்கு திமுக, அதிமுக தவிர வேற கண்ணே தெரிய மாட்டேங்குது. நாங்க இயங்கி கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கணும்ல. நீங்க வந்து எங்ககிட்ட வந்து ஏதாவது குற்றம் செய்ய மாட்டாங்களா? குற்றத்த மட்டும் தான் பார்க்கணும்னு நீங்க துடியா துடிக்கிறீங்களே தவிர, அவ்வளோ நல்ல விஷயங்கள் நாங்க பண்றோமே. அத ஏன் நீங்க யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க? அப்போ உங்களிடம் தான் குற்றம் இருக்கு. எங்கள் மீது விமர்சனத்த முன்வைக்கிறாங்களா, அவர்கள் மீது தான் குற்றம் இருக்கே தவிர, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் பிரதர். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நான் பல ஊடகத்துல சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, 1,00,00,000 பேர் எங்க கட்சியில உறுப்பினர். 1,00,00,000 பேர் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள்? நீங்க சொல்லுங்க. விஜய் அவர்களுக்காக என்னங்க? அவருக்காக மட்டுமா எல்லாரும் இணைஞ்சாங்க? மாற்றம் வேண்டும் என்பதற்காக. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு உணர்வோடு, ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு, தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் மாற்றம் நிகழ வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு 1,00,00,000 பேர் இணைஞ்சிருக்காங்கன்னா, சும்மா இணைவாங்களா? நீங்க சொல்லுங்க. அப்ப ஏதாவது ஒரு வகையில எங்க தலைவர் வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினதால தானே மக்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. விஜய் அவர்கள எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த கட்சியில இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றால், அந்த கட்சி புடிச்சாதாங்க வந்து சேருவாங்க. அதுதான் சொல்றேன். இப்போ எப்படி விஜய் அந்த 1,00,00,000 பேர் வந்து வந்து எப்படி வந்தாங்க? அததான் சொல்றேன். விஜய் அவர்கள புடிச்சவங்க எல்லாரும் இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மலா போய் தமிழக வெற்றி கழகம் பத்தி யார்கிட்ட கேட்டாலும், எனக்கு விஜய் அவர்கள பிடிக்கும். அதனால நான் வந்து உங்களுக்கு தளபதிய புடிக்குமா? அதுதான் சரி, சொல்றேன். ஒரு உங்களுக்கு நடிகரா அவர் எல்லாருக்குமே புடிக்கும்ல? பிடிக்கும். நீங்க ஏன் வெற்றி கழகத்துல இல்ல? அட நான் கட்சியில இணையணும்ங்கிறதுனால நீங்க நீங்க இல்ல. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? அவர புடிக்கிறவங்க எல்லாருமே கட்சியில இணைஞ்சிருவாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. நீங்க ஏன் இணையல? நான் ஃபேன் பாய் கிடையாது. நான் ஃபேன் பாய் கிடையாது. புடிக்கும்ல உங்களுக்கு? ஒரு நடிகரா அதத்தான் அவர் சொல்றேன் எல்லாருக்கும் பிரதர். பிடிக்கும். அதாவது புடிக்கிறதுனாலயே வந்து யாரும் சேர மாட்டாங்க பிரதர். கட்சியினுடைய கொள்கைகளும், கோட்பாடுகளும், கட்சியினுடைய செயல்பாடுகளும் எதற்காக அவர் அரசியலுக்கு வருகிறார் என்பதை எல்லாம் உணர்ந்து தான் கட்சியில சேருவாங்க. அவர் சினிமாவில் நம்பர் 1 பிரதர் இப்போ. 250 கோடி அவர் வந்து ஒரு படத்துக்கு வாங்கலாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இடத்த வேணான்னு சொல்லிட்டு எங்க வராருன்னா, மக்களுக்கு சேவை செய்ய வராரு. அவர் ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்தவர் தான். இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய அவர் அன்பை பெற்றதனால், இந்த மக்களுடைய அன்பை வைத்துக்கொண்டு, இங்க நடக்கக்கூடிய ஊழல் ஆட்சிகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு அவர் வராரு. அரசியல் என்பது சாதாரணம் கிடையாது பிரதர். ம். அரசியல் என்பது ஆபத்து நிறைந்த ஒரு களம். நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் எதிரியும் கிடையாது. கிடையாது. அரசியலுக்கு போனாவே எதிர்ப்புகள் தான் அதிகமா இருக்கும், மிரட்டல்கள் அதிகமா இருக்கும், நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்படி ஒரு களத்துக்கு அவர் வராரு அப்படின்னா, அவருடைய வருகையை பார்த்து மக்களே அதை உணர்றாங்க. எதற்காக இவர் வரணும்? நமக்காக தானே வராரு. அப்போ நம்ம இவரின் பக்கம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிற்கிறாங்க 1. 2வது வந்து நாங்க வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் வழியில், அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் வழியில், ஐயா காமராஜர் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் வழியில், அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் வழியில், அஞ்சலி அம்மாள் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் வழியால் தான் முன்வைத்து நம்ம அரசியல் பணிக்கு வரோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு, தமிழ்நாட்டு மக்களுக்கென்று கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாமே இருக்கு. அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி, இந்த கட்சி என்பது இந்த மண்ணுக்கான ஒரு கட்சி தான். தமிழ்நாட்டிற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இவருக்கு இந்தியா முழுமைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, இந்தியா முழுமைக்கும் இவர்களுக்கான தலைவருக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஏன் அவரால் ஒரு தேசிய கட்சியாக உருவாக்கி இருக்க முடியாதா? மாநிலம் முழுவதும் பொறுப்பாளர்களை போட்டு ஒரு பெரிய கட்சியாக உருவாக்கி இருக்க முடியாதா? அப்போ இந்த மாநிலத்தில் முதல்ல வந்து ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கணுங்க. இங்க வந்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு திட்டமிடலோடு வராங்க. அப்படி வரக்கூடியவரை வெறும் ரசிகர்கள் மட்டும் அந்த கட்சியில போய் சேருவாங்க என்று நினைப்பது தவறுன்றேன். எல்லோரும் இருக்கிறாங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தாவேக்கால இருக்கிறாங்க. அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் எங்க தாவேக்கா கட்சியில வந்து இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாற்று கட்சியை சார்ந்த பலரும் எங்க கட்சியில் வந்து இணைந்து கொண்டே இருக்கிறாங்க. எதுக்கு இணைகிறாங்க? அவர் நடிகர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் இணைகிறாங்களா? கிடையாது பிரதர். ஒரு மாற்றம் நிகழணும். நல்லவர்கள் வந்து அதிகாரத்திற்கு வந்தா மட்டும்தான் கெட்டவர்கள் வீழ்ந்து போவார்கள்.
நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்டோம் என்றால் கெட்டவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருப்பாங்க, நாட்டை நாசமாக்குவாங்க, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிப்பாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் எத்தனை கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கொலை, நேத்து 2 கொலை, தொடர்ந்து இந்த ஒரு வாரமாக பல இடங்கள்ல கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. மக்கள் வாழ்வதற்கே அச்சப்படுற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அல்வா கடைக்கு போயிட்டு அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நாட்டு மக்களை பற்றி அவர் கவனம் செலுத்துறதே இல்லைங்க. ஆபத்து நிறைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி போயிடுச்சுங்க. எங்க திரும்பினாலும் ஒரு அச்ச உணர்வா தான் இருக்குங்க. பல இடங்கள்ல சாதி பிரச்சனை நடக்குது. ஒரு இடத்துல ஒரு தம்பி ஒருத்தர் புல்லட் ஓட்டினார் என்பதற்காக கையை வெட்டிட்டாங்க. ஒருத்தர் கபடி நல்லா விளையாண்டார் என்பதற்காக வெட்டுறாங்க. ஒருத்தர் நல்லா படிச்சார்ன்றதுக்காக வீடு புகுந்து போய் வெட்டினாங்க நாங்குநேரியில. இது போன்ற சாதிய பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுது. இதை பத்தி நம்ம பேசினா உடனே திமுக கட்சி சார்ந்து நம்ம சொல்லுவாங்க நீல சங்கி அப்படிம்பாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சியா திமுக இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே பச்சை சங்கி அப்படிம்பாங்க. இந்த பெரியாரிஸ்டுகள் இந்த திமுக ஆட்சியை பத்தி விமர்சிக்காம இருக்கிறாங்களே, சமூக நீதி தரம் கட்டு கிடக்குது, சமத்துவம் இல்லாம இருக்குது, சாதி பிரச்சனை தலைவிரித்து ஆடுது, இதன் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்குது இந்த அரசாங்கம் அப்படின்னு இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் ஏன் அப்படி மௌனமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா உடனே நம்ம கருப்பு சங்கி அப்படின்றாங்க. சங்கிக்கு யார் ரொம்ப துணை போறாங்கன்னா திமுக தான் ரொம்ப துணை போகுது. திமுகவும் பிஜேபியும் தான் மிகப்பெரிய ஒரு மறைமுக உறவுல இருந்தாங்க. இப்ப நேரடி உறவாக மாறி ஒரு அண்ணன் தம்பி போன்று இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் அவங்களுக்கு சங்கி கிடையாதான். ஆனா இந்த அரசை எதிர்த்து நம்ம எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் உடனே ஒரு சங்கி, பிஜேபி பி டீம், இது ஆர்எஸ்எஸ் கைகூலி. இது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துங்க. இங்க தான் இந்த கவர்மெண்ட் தானே சொல்லுது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே சொல்றாங்க திராவிட மாடல், இந்தியாவிலேயே தலை சிறந்த மாடல் திராவிட மாடல் தானே சொல்றாங்க. ஏன் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கீங்க? நடத்த வேண்டியதானே. அண்ணாமலை அவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்ல, சினிமாக்காரரு நடிகனுடைய இடுப்பை கிள்ளிட்டு அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு. சரி, நீ தான் யோக்கியமான அரசியல்வாதியாச்சுல, ஏன் இந்தியா முழுமைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதானே? இந்தியாவில் யாருங்க ஆட்சியில் இருக்கா? யாரோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? பிஜேபியோட ஆட்சி. நீங்க பண்ண வேண்டியதானே பிரதர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தாம இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் அட்வொகேட்ஸ் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க. சரி, இதை பத்தி அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? இதுக்கு அண்ணாமலை போராட வேண்டியதானே? இதற்காக அண்ணாமலை குரல் கொடுக்க வேண்டியதானே? நேரடியா மோடி அவர்களை பார்த்து இந்த மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியா தமிழ் மொழியை கொண்டு வருவதற்கு நம்ம பிஜேபி அரசு முயற்சி எடுக்கணும்னு பேச வேண்டியதானங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க தேவையில்லாம இவர் இடுப்ப கிள்னாரு, தண்ணி அடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சினிமால இருந்து வராருன்னு இப்படி கோமாளித்தனமா பேசும்போது கோபம் வருமா வராதா? அப்போ திமுகவும் பிஜேபியும் இணைந்து கொண்டு இந்த மாநிலத்துக்கு எதிராக செயல்படுது. அதனாலதான் எங்க தலைவர் மாநாட்டில் சொன்னார், பிஜேபியும் திமுகவையும் இருக்கக்கூடாது, இந்த 2 கபடதாரிகளையும் வீழ்த்தணும் என்று எங்க மாநாட்டில் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்று வரைக்கும் தொடர்ந்து பிஜேபி திமுக என்று எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் தான் இந்த மாநிலத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்தினால் மட்டும்தான் இந்த மாநிலம் அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகும். அதற்காகத்தான் எங்களுடைய அரசியல் பயணம். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.